இதே மாதிரி உதயநிதியை தொடருது. இதே மாதிரி நாளைக்கு மற்றவர்கள் யார் பேசினாலும் கார்த்திக் சிதம்பரம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறப்ப ஏதோ காங்கிரஸ் தலைவர் வேலுச்சாமி அப்படின்னு ஏதோ நெறியாளர் கேட்குறப்ப காங்கிரஸ்காரர் வேலுச்சாமின்னு சொல்லுங்க, அவர் எங்க காங்கிரஸ்ல தலைவராக இருக்கிறாருன்ட்டாரு. அடுத்த நாளே உடனே அவன் அப்பனை தெரியாதா, உன் மகன் உன்னே தெரியாதா அப்படின்னு இறங்குறாரு. அவர் இறங்குற எல்லா இடத்துலையும் தனி மனித தாக்குதல்களை அவர் கையாளுகிறார். அப்படி இருக்கிறப்ப நம்ம உடனே சரி கடந்து போட்டோம், அது சாக்கடையில் கிடக்கிற பண்ணி அது மேலே கல் எடுத்து வீசினா அது நம்ம மேலே தானே படும் அப்படின்னு பல பேர் விலைக்கு போகலாமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நீ இருக்கக்கூடிய இடத்துக்கும் விசுவாசமா இல்லை. நாளைக்கு காங்கிரஸ்காரங்க எல்லா கட்சிக்கும் ரவுண்ட் பொறுப்புல இருந்தாரா? எதுலையுமே கிடையாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு வார்டு மெம்பரா கூட காந்தி இல்லையா, அது மாதிரி நான் என்ன காந்திங்கிறாரு. இதை விட காந்தி எவனால் கேவலப்படுத்த முடியுமா? சத்தியமா சொல்றேன், காந்திக்கு இதை விட ஒரு பெரிய, இதுக்காகவே காந்தி குடும்பம் நியாயமா பார்த்தா பால் டைம் குடிச்சிட்டு போய் சேர வேண்டியதான். என்னடா இவரை போய் தாத்தனை கொண்டு போய் இவரோட சேர்த்துட்டீங்கிற மாதிரி. காங்கிரஸ்காரரா நீங்கள்னு கேட்டா நான் தான் காங்கிரஸுங்கிறாரு. இப்ப தெரியுதா தமிழ்நாட்டுல ஏன் காங்கிரஸ் விளங்காம இருக்குது? இந்த மாதிரி ஆள்லாம் நான் தான் காங்கிரஸுங்கிறதுனாலதான் விளங்காம இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் அதனால தான் நாளைக்கு என் மனைவி கூட அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சொன்னாங்க, ராகுல் காந்திக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சதுன்னா வேலுச்சாமியை கூப்பிட்டு வெளுத்து விட்டுருவாரு, நீ பாட்டுக்கு போய் அவனை திட்டிட்டு போயிட்டா அவன் எங்கள் அப்பா தாத்தையிலேருந்து என் குடும்பத்தையே திட்டிக்கிட்டு இருக்கான்டா அப்படிங்குவாருங்கிற மாதிரி. எனக்கு ஏன் அந்த சூழ்நிலை தள்ளப்படுதுன்னா, நீங்கள் நாளைக்கு திமுக காங்கிரஸால் வாழுது, எனக்கு ஆட்சியில் இடம் கொடு, நீ என்னத்தை கிழிச்சு விட்டான்னு அவங்கள பேசுகிறப்ப இப்போ காங்கிரஸோடைய ஸ்டெஃப் என்னன்னு பேசுகிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். இவருடைய தனி மனித ஒழுக்கம் நாளைக்கு மற்றவர்களை பேசுகிறீங்களே, உங்கள் தனி மனித ஒழுக்கம் என்ன அப்படின்னு பேசுகிறப்ப எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மேட்டர் எனக்கு எங்கள் அப்பாவை இவர் கவுண்டர் பார்ட் எடுத்தப்பயே பேசுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்பா ஐ வாஸ் நாட் ரெடி டு கெட் இன்வால்வ்டு, வேணாம் அது அவங்க பொலிட்டிக்கல் மேட்ரு, நம்ம அதுல இறங்க பொலிட்டிக்கல் பேட்டலா போறப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரசியல் ரீதியா கூட்டணி ரீதியா பேசுறப்ப அப்படினா இது தனிப்பட்ட தாக்குதல். ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறாரு, குருமூர்த்தி துக்ளக் மேடையில ஏறி நாளைக்கு கலைஞரை வந்து 3 பொண்டாட்டி இருந்ததுனாலதான் முதலமைச்சர் ஆனாரு, நான் ஏன் பொது வாழ்க்கையில தோத்து போட்டேன்னா எனக்கு துணைவியார் இல்ல, மனைவி மட்டும்தான் இருக்காங்க, துணைவி இல்லை, அதனால தோத்து போயிட்டேங்கிறாரு.